ஹாய் வர்ஸ் இன்னைக்கு நம்ம கொளத்தூர் சைட் வந்திருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த டெரஸ்ல ஆல்ரெடி நிறையவே கிராக்ஸ் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த கிராக்ஸ் எல்லாம் அவங்க கட் பண்ணி ஃபில் பண்ணிருக்காங்க. கோட்டிங் அப்ளிகேஷனும் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே வாட்டர் லீக்கேஜ் வந்து ஸ்டாப் ஆகல. இந்த மாதிரி அவங்க 2-3 டைம் அப்ளை பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்டையர் டெரஸ் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காகனா இந்த சர்ஃபேஸ் வந்து அன்இவனா இருக்கு. நிறைய வந்து சின்ன சின்ன குழி மாதிரி இருக்கு. ஸோ அந்த குழியிலாம் வந்து நிறைய டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆயிட்டு நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கு. ஸோ அந்த அழுக்கெல்லாம் என்ன ஆகும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் ஆயிட்டே இருக்கும். ஸோ மழை தண்ணி உறிஞ்சு வச்சுக்கும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபங்கஸ் க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இது வந்து வாட்டர் லீக்கேஜ் வரதுக்கான முக்கியமான காரணமா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளீனிங் ஒர்க் பண்ண போறோம். கிளீனிங் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே இந்த கிராக்ஸ் எல்லாம் கட் பண்ணி சீல் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது வந்து சிங்கேஜ் ப்ராப்ளம்னால அகைன் கிராக் டெவலப் ஆயிருக்கு. ஸோ அந்த கிராக்ஸ் எல்லாம் நம்ம வந்து கோபாலிமர் பேஸ்ட் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் மேல ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் வந்து நம்ம மேல லே பண்றோம். எதுக்காகனா ஃபர்தரா இது மூவ்மெண்ட் அதாவது வைப்ரேஷன்லயோ இல்ல வந்து ஃபியூச்சர்ல கிராக்ஸ் டெவலப் ஆனாலும் ரெசிஸ்டன்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபேப்ரிக் கிளாத் எல்லாம் நம்ம என்டையர் எங்கெங்க கிராக்ஸ் டெவலப் இருக்கோ அதுக்கு மேல எல்லாம் லே பண்ற ப்ராசஸ் பாக்குறீங்க. பேரபெட் வால்லையும் அகைன் கிராக்ஸ் வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ அங்கேயும் நம்ம இந்த ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் லே பண்றோம். இந்த சைட்டுக்கு நம்ம ஃப்ளோருக்கு வந்து 5 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் அண்ட் வந்து பேரபெட் வாலுக்கு வந்து 3 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம். ஸோ இந்த ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் எல்லாம் லே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 45 GSM ஃபைபர் மெஸ் வச்சு ஃபுல் என்டையர் ஏரியாவுக்கும் நம்ம கோபாலிமர் சிம்னு சரி வச்சு அப்ளை பண்ண போறோம். அப்ளிகேஷன் முடிஞ்சதும் 3 கோட் டாக்டர் ஃபிக்ஸ்ல ரூப்சில் கிளாசிக் ஒயிட்ல நம்ம 3 கோட் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பார்க்க போறீங்க. இந்த டெரஸ்ல ஸ்லோப்பிங் நல்லாவே இருக்கு. ஏன்னா மழை தண்ணி வரும்போது ஈஸியா ட்ரைன் ஆயிட்டு பழுப்பழியா வெளில போயிடுது. பட் இருந்தாலுமே கிராக்ஸ் டெவலப் ஆயிட்டே இருக்கிறதுனால நம்ம இந்த 5 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் இந்த டெரஸ் சூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 5 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுனால இன்னர்ல ஏதாவது கிராக்ஸ் டெவலப் ஆகுதுனாலும் இது ரெசிஸ்டன்ட் பண்ணும். ஃபைபர் மெஸ் எல்லாம் ஃபுல்லாவே என்டையர் ஏரியாவுக்கு லே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து டாக்டர் ஃபிக்ஸ்ல ரூப்சில் கிளாசிக் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஒயிட் கலர்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ஹீட் ப்ரூஃபாவும் இருக்கும், சேம் டைம் வந்து வாட்டர் ப்ரூஃபாவும் இருக்கும். ஸோ இந்த 2 பர்பஸ்க்காக நான் இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் இந்த டெரஸ்ல பண்ணுவோம். ஒவ்வொரு சைட்டுக்கும் அந்த சைட்டுடைய கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு மெட்டீரியல் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். சேம் அதே டைம் வந்து பிரைஸும் வேரியேஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைப் ஆஃப் வாட்டர் ப்ரூஃபிங் வரும். அதுக்கான மெட்டீரியல் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் 100% கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கிராக்ஸ் டெவலப் ஆகுது, பெரிய பெரிய கிராக்ஸ் அதாவது 5 to 10 mm மேல இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குன்னு அகைன் வந்து 30 mm மேல போகுதுன்னா கண்டிப்பா மைக்ரோ கான்கிரீட் பண்ணிக்கலாம். மேல வந்து ஜியோ ஃபேப்ரிக்ல லேத் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடும் சேஞ்ச் ஆகும், மெட்டீரியல் யூஸ் பண்ற மெட்டீரியலும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் கோட்டிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு பர்பண்டிகுலரா இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நல்லாவே கவரேஜ் ஆகும். சின்ன சின்ன டாட் ஏதாவது மிஸ் ஆயிருந்தாலும் இந்த கோட்டிங் அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல அடிக்கும் போது கவர் ஆயிக்கும். ஸோ இந்த கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சதும் லாஸ்ட் ஃபைனல் கோட் அதாவது தேர்ட் கோட் அப்ளிகேஷன் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஃபைபர் மெஸ் ஒரு லேயர், அதுக்கப்புறம் கோபாலிமர் சிமிசரி கோட்டிங் ஒரு லேயர், அதுக்கப்புறம் 3 லேயர் வந்து நம்ம டாக்டர் ஃபிக்ஸ்ல ஒயிட் கலர் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்றோம். மொத்தமா டோட்டலா இந்த டெரஸ்க்கு 5 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம். சேம் டைம் வந்து பேரபெட் வாலுக்கு 3 லேயர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்றோம். ஸோ இந்த தேர்ட் கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சோம்னா இந்த டெரஸ்க்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். தேங்க்ஸ் மிஸ்டர் சத்யவேல் சார், உங்க வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் பண்ணதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ மிஸ் பார்த்த வியூவர்ஸ் ஆன உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. இது போல சர்வீஸ் வேணா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.